நார்த் கொரியா நம்ம எல்லாரோடையுமே கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நாடா இருக்கிறது தான் இது. ஸோ இந்த நார்த் கொரியாவோட லீடர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மிசைல் டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அவங்க ஒவ்வொரு தடவையுமே மிசைல் டெஸ்ட் பண்றப்ப அது உலகத்தோட மெப்பே மாற்ற போற மாதிரி டென்ஷனை கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த மிசைல் டெஸ்ட் எல்லாம் ஒரு ஜஸ்ட் டெஸ்ட்டாக மட்டுமே இல்லை, அதுக்கு பின்னால் சீக்ரெட்டான ஸ்ட்ராட்டஜிஸ், பொலிட்டிக்கல் வார்னிங்ஸ் அண்ட் குளோபல் பவர் மூவ்ஸ் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நாம் இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல இந்த மிசைல் டெஸ்ட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஒரு நாடு உருவாக்குற ஆயுதம் ரொம்ப நல்லா வேலை செய்யுதா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கறது தான் மிசைல் டெஸ்ட்னு சொல்லப்படுது. லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், நியூக்ளியர் கெப்பபிலிட்டி, அதோட அக்யூரசி இது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மிசைல் டெஸ்ட்குள்ள. இது நம்ம நார்மலா நியூஸ்ல எல்லாம் பாக்குறப்போ ஒரு ராக்கெட் பறக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அதுக்கு பின்னால பார்த்தா மிகப்பெரிய பிளானிங்கோட, ஆயுதத்துக்கான பாதுகாப்போட, அரசியல் மற்றும் உலக நாடுகளுக்கு சிக்னல் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் இந்த மிசைல் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதனாலதான் இந்த சோதனைகள் எல்லாம் வெறும் ராக்கெட் பறக்கிறதுக்கு மட்டும் இல்லாம இதுக்கு பின்னால ரகசியமான திட்டங்கள், உலக அரசியலுக்கு தொடர்பான சிக்கல்கள் இது எல்லாமே இருக்குதுன்னலாம். ஸோ இப்போ நார்த் கொரியா ஏன் இப்படி மிசைல் டெஸ்ட் நடத்துது? நார்த் கொரியான்னு சொல்லக்கூடியது ரகசியங்களாலே நிறைஞ்ச ஒரு நாடுன்னு சொல்லலாம். அங்க அரசு தன்னோட பாதுகாப்பு சக்தியில அதிகமா முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த காரணத்தால தான் அவங்க மிசைல்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இப்படி டெஸ்ட் பண்றதுக்கு பின்னால ரெண்டு முக்கியமான நோக்கம் இருக்குது. ஒன்னாவது பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு சொல்லி உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக. ஸோ அவங்களோட சக்தியை வெளிப்படுத்துறது தான் முதல் நோக்கமா இருக்கும். இன்னொரு நோக்கம் என்னன்னா சர்வதேச பேச்சுவார்த்தைகள்ல மற்ற நாடுகளுக்கு அழுத்தத்தை கொடுக்கறதுக்காகவுமே இந்த மிசைல் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல உலகத்தோட மேஜரான ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிறப்ப அந்த டைமிங்கை பார்த்து அந்த நேரங்களில் கூட மிசைல் டெஸ்ட் பண்ணும். ஸோ இது நியூஸ்ல மிகப்பெரிய ஹெட்லைன்ஸாகவும் வரும். ஸோ இந்த மிசைல் டெஸ்ட்னு சொல்லக்கூடியது பொலிட்டிக்ஸ், பவர் அண்ட் உலக நாடுகளுக்கு அனுப்பப்படுற ஒரு செய்தியாகவுமே இருக்குது. ஸோ நார்த் கொரியாவால் இப்படி மிசைல் டெஸ்ட் எல்லாம் பண்ணுறப்ப சவுத் கொரியா, ஜப்பான், அமெரிக்கா இது மாதிரி நாடுகள் எல்லாம் ரொம்பவுமே கவனமாக இதை மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரிப்போர்ட் சொல்கிறபடி இந்த மிசைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செய்ய முடியும். ஸோ அதனாலே பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு சூழலுமே இப்படி மிசைல் டெஸ்ட் பண்ணுறப்ப டென்ஷனுக்கு உள்ளாகுது. அது மட்டும் இல்லாமல் இப்படி மிசைல் டெஸ்ட் பண்ணுறதுக்கான அர்த்தம் யுத்தம் ஸ்டார்ட் ஆக போறதுன்னு கிடையாது. மோஸ்ட்லி இதெல்லாம் பொலிட்டிக்கல் சிக்னலா அப்படி இல்லைன்னா ஒரு வார்னிங்கா தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இப்படி நார்த் கொரியா அடிக்கடி மிசைல் டெஸ்ட் பண்றப்ப மற்ற நாடுகளையுமே ஆயுத போட்டியில இறக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு சொல்லி. ஸோ ஒரு நாடு பார்த்தீங்கன்னா அதோட ஆயுத சக்தி அதிகரிச்சிச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க நாடுகளுமே அவங்களோட பாதுகாப்பு முயற்சிகளை இன்னுமே அட்வான்ஸ்டாக்கி அவங்களோட ஆயுதங்களை அதிகரிக்கவுமே முயற்சி செய்வாங்க. ஸோ இதனாலே அந்த பகுதியில் சூழல் ரொம்பவுமே சிக்கலானதாக மாறும். அது மட்டும் இல்லாமல் இதோட தாக்கம் என்னென்னவா இருக்கும்னா எண்ணெயோட விலை உயர்வடையும், அரசியல் தொடர்புகள் எல்லாம் சிக்கலுக்குள்ளாகும், உலகத்தோட அமைதிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஸோ இது ஒரு வெறும் மிசைல் டெஸ்டா மட்டும் இல்லாம இதான முழு பகுதியிலையுமே உள்ள நாடுகளுக்கு இடையிலான அரசியல், பொருளாதாரம் இது எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் இதுக்கான சொல்யூஷன் இருக்குமான்னு கேட்டால் எக்ஸ்பர்ட்ஸ் பிலீவ் பண்ணுறது என்னென்னா டயலாக் அண்ட் டிப்ளமசி இது ரெண்டும் தான் இந்த டென்ஷனை ரெடியூஸ் பண்ணும்னு சொல்லி. மிசைல் டெஸ்ட்னு சொல்லக்கூடியது ஜஸ்ட் ஒரு வெப்பன் செக் மட்டும் இல்லை, பொலிட்டிக்ஸ், குளோபல் பவர் கேம் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதில் ஃபியூச்சரில் ஒரு சமநிலை இல்லைனா மாற்றங்கள் வரணும்னா அதுக்கு டிப்ளமசியால் மட்டும்தான் கொண்டு வர முடியுமா இருக்கும். ஸோ நார்த் கொரியா இப்படி அடிக்கடி மிசைல் டெஸ்ட் பண்ணுறதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.